ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நாளைக்கே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போறேன். இனிமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்படி, உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும்படி இந்த வராகியம்மா உனக்கான அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். வாழ்க்கையில எப்போதும் எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல நடக்காது. எதிர்பார்த்தது நடக்காத போது அது நடப்பதற்கேற்ற சூழ்நிலையை நீதானே உருவாக்க வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கேற்றாற் போல இல்லைனா அதை உனக்கு ஏற்ற விதமாய் மாற்றிக்கொள்ள முடிவு செஞ்சு அதற்கான வேலைகளை செய். வாழ்க்கையே அப்படிதான் மாறும். ஏன்னா எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாது. அப்படி உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையாத போது அமைஞ்ச வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல மாற்ற முயற்சி செய். என்னை வணங்கும் உன் வாழ்வில் உனக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். நீ ஒருபோதும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை நேருக்கு நேர் சந்திக்க துணிச்சல் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் உன் முதுகுக்கு பின்னால உன்னை தோற்கடிப்பதற்காக பல யூகங்களையும் திட்டங்களையும் போட்டு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கடைசியில நீதான் ஜெயிக்க போற. நாளையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியின் பாதையை உருவாக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி தருவேன். நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாகத்தான் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. கடந்த சில நாட்களாக பின்தங்கி கஷ்டத்தோடு இருந்த உன் வாழ்க்கையில இப்போது நீ முன்னேற்றத்தையும் செழிப்பையும் பெறப்போற. நீ காத்திருந்ததுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் இப்போது உனக்கு கைமேல் பலன் கிடைக்க போகுது. நல்ல நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வீட்டிலையும் உன் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. தடைகளை அகற்றி உனக்கான வழிகளை காட்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட நீ அன்பா பாசமா நல்லபடியா நடந்துக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் உன் அன்பை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வேலையை காலம் சரியா பார்த்துக்கும். நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத மட்டும் யோசிச்சு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய பழகு. இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் அன்பை கொடுத்து நீ ஏமாந்து போறதுக்கு பதிலாக அன்புக்காகவே ஏங்கும் நல்ல இதயங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி அன்பை கேட்குறவங்களுக்கு அன்பை கொடு. நம்பிக்கையை கேட்கும் மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடு. ஆனால் ஒருபோதும் எல்லாருக்கும் நீ ஆறுதலாக இருக்கணுமே தவிர யாருக்கும் எதிராக, யாருக்கும் துரோகியாக, யாருடைய நம்பிக்கையும் கெடுக்கும் ஆளாக நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில புயலே வீசினாலும் இந்த வராகியம்மா அதை சரி செஞ்சு உன் வாழ்வில் தென்றல் காற்று வீசும்படி செய்வேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்படி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ யாருக்கு அதிகமா மரியாதை கொடுத்தாலும், யாருக்கு ரொம்ப அடிபணிஞ்சு போனாலும் அவங்க உன்னை மரியாதை குறைவா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால யாருக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும் எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ யார் மீதும் கோபம் கொள்ளாதே. யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே. ஏன்னா காலம் கண்டிப்பா மாறும். உன்னை திட்டினவங்க உன் வாசல்ல உன்னை கேட்டு வந்து நிற்பாங்க. நீ யாரை அலட்சியமா நினைச்சியோ அவங்க உன் கண்ணு முன்னால அற்புதமா உயர்ந்து நிற்பார்கள். அதனால்தான் எப்போதும் யாரையும் தாழ்வாக நினைப்பதோ திட்டுவதோ சண்டை போடுவதோ கோபப்படுவதோ வேண்டாம்னு சொல்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் வலியையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவே நான் இருக்கேன். உன் மனசுல பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே நான் நல்லதை செய்து தருவேன். உன் கஷ்டமும் மன வருத்தமும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டு பண்ண போகிறேன். உன்னுடைய பொறுமையின் காரணமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உனக்கு சரியாக போகுது. ஏன்னா பொறுமைக்கு இந்த வராகி அம்மா பரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா. அப்படிதான்
நீ பொறுமையாக இருந்ததற்கு பரிசாக நானே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வந்துட்டேன். நீயாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை யோசிச்சு அதை இழுத்து போட்டுக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படாதே என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லு. எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசினாலும் எவ்வளவு பழகினாலும் எப்போதும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கோ. உன் கவனத்தை எப்போதும் உன்னுடைய திறமையின் மீது மட்டுமே செலுத்து. அடுத்தவங்க வீட்டு கதையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாம உனக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. ஏன்னா நீ நல்ல திறமைசாலி பிள்ளையாக இருக்கிறாய். உன்னுடைய திறமையை நீ வெளிக்கொண்டு வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. நீ இனிமே கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ கோபப்படவோ கூடாது. என் பிள்ளையாகிய உன்னை ஒரு தாயாகி நான் அழுக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாமே ஒரு கணக்கோடு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும், தாமதமாகிற அனைத்தையும், தள்ளி போகிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு தேவையானதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். வாழ்க்கைனா கவலைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை நிரந்தரமாக ஆக்கிக்க கூடாது என் செல்லமே. மனசில் கவலைகள் வரும்போதெல்லாம் நீ தான் அதை ஒதுக்கி வச்சுட்டு என் வராகியம்மா எனக்காக இதை சரி செஞ்சிருவாங்கன்னு என் மேலே நம்பிக்கை வைக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த வராகியம்மா எனக்கு துணையாக இருந்து இதை ஒன்றுமில்லாமல் செய்வார்கள்னு என் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதை விட்டுட்டு கவலைகளையே நிரந்தரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் நீ நிரந்தர நோயாளியாக மாறிப்போவாய். அதுவே அதை தற்காலிகம் நினச்சி தூக்கி எறிஞ்சினா நீ புத்திசாலி பிள்ளையாக வாழ முடியும் என்று செல்லமே. காசு பணம் வச்சிருக்கவங்கள மட்டுமே பெருசாக நினைக்காம எல்லாரையும் மனிதர்களாக நினைக்க பழகு. நிரந்தரமில்லாத உன் வாழ்க்கையில் நொடிப்பொழுதில் அனைத்தையும் நான் மாற்றி வைப்பேன். உன் கவலைகள் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என் அருளால் இனி எல்லாமே மாறிடும், எல்லாமே சரியாயிரும்னு என் மேலே நம்பிக்கை வை. இந்த வராகியம்மா எல்லார் கண் முன்னாலேயும் உன்னை சிறப்பாக வாழ வைத்து காட்டுவேன். உன்னுடைய அருமை பெருமையும் அனைவருக்கும் புரியும்படி செய்ய போகிறேன். நிச்சயமா இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. இந்த வராகி அம்மாவின் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. இந்த உலகம் இப்போதைக்கு வேணும்னா, இந்த கலியுக காலத்தில் வேணும்னா பணத்தை நோக்கி பணத்துக்கு பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கதா இருக்கலாம். ஆனால் பணத்துக்காக சில தீய சக்திகளும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நீ சம்பாதிக்கிறத பற்றி மட்டுமே யோசிக்காம பணத்தை சேர்த்து வைக்கணும்னு மட்டுமே நினைக்காம நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் சேர்த்து வை. நீ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறியோ, நன்மைகளை சம்பாதிக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான செல்வ வளத்தை இந்த வராகியம்மா நானே கொடுப்பேன். அப்புறம் உனக்கு என்ன கவலை? நான் கொடுப்பதை இந்த உலகில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நீ வருத்தப்பட்டாலும் உன் வாழ்க்கையை புதுசாக என்னால் தொடங்கி வைக்க முடியும். வசதியாக வாழணும்னு நினச்சி வேலை செய்கிறவங்கள விட தன்னுடைய பிள்ளைகள் வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி வேலை செய்கிறவங்க தான் அதிகம். உன் வாழ்விலும் எந்த வறுமையும் இல்லாமல் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் 1 மடங்குன்னா சந்தோஷம் 10 மடங்கு உன்னை தேடி வரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதேன்னு செல்லமே. உன் மனசில் பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் உன் கஷ்டம் மன வருத்தம் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எத்தனையோ சிக்கல்களை தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது சோகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாத. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வாழக்கூடிய உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ என்னை பிரார்த்தனை மட்டும் செஞ்சினா எல்லாத்தையும் தாண்டி நான் உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ கஷ்டம் யார் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு? யாருடைய வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்துது? யார் செய்கிற விஷயம் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் அவங்க மனசை மாற்றி
உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை சரி செய்து மீண்டும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ எல்லாத்தையும் சமாளித்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய உண்மையான நல்ல குணமும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது. நீ எப்போ யார்கிட்ட வேணாலும் இறங்கிப்போ. ஆனால் உன்னை வேணாம்னு ஒதுக்குபவர்களிடம் நீ ஒரு துளி கூட இறங்கி போகாதே. எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ பாட்டுக்கு ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக உன் மனசில் பட்டதை பேசுகிற. ஆனால் கேட்குறவங்க அதை வேறு கோணத்தில் யோசிப்பார்கள். உன்னை தப்பானவனா தவறான ஆளா உன்னை பற்றி தப்பாக நினைக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் மனசில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேசாமல் எதையும் யோசித்து பேசுன்னு சொல்கிறேன். அதே போல் உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னால் உனக்கு மன ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி நீ உன்னுடைய வருத்தத்தை அடுத்தவர்களிடம் சொல்லுகிறாய். ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் காதுகள் இருக்குது. ஆனால் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கான நல்லதை செய்யவும் மனசு இல்லை என் செல்லமே. காதுகளை கொடுத்த நான் அவங்களுக்கு நல்ல மனசை கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதை பயன்படுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. யாரும் உனக்கு உதவி செய்யாமல், யாரும் உனக்கு ஆதரவாகவும் இல்லாமல் நீ மனம் நொந்து பாடாய்படுவது எனக்கு தெரியும். நீ செல்லும் வழியெல்லாம் யார் உனக்கு வழிகாட்ட ஆளில்லை என்றாலும் உனக்கான பாதையை காட்ட நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் முதலும் முடிவுமாக எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத. அடுத்தவங்க விரும்பினதை நீ அடுத்தவங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு உனக்காக செஞ்சு தர இங்கு யாருமே இல்லை. ஆனால் உனக்கு பிடிச்சதை மனிதர்கள் உனக்காக செய்யலைனாலும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்கு பிடிச்சதை உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. நீ முன்னேறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா ஒரு நல்ல திட்டம் போட்டு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை உனக்கு புரிய வச்சு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன்.